நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில பல பாசிட்டிவான மாற்றங்கள கொண்டு வருது. அந்த மொமெண்ட்ல நமக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகாது. ஆனா, ஃப்யூச்சர்ல நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். எப்போலாம் நம்ம கஷ்டங்கள கோ த்ரூ பண்றோமோ, அப்போலாம் நம்ம ஒரு சில விஷயங்கள கத்துக்குவோம். எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம எதையுமே கத்துக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள் நம்மள வளர வைக்குது. டிஃப்ரெண்ட்டா யோசிக்க வைக்குது. அண்ட் நம்மள ஸ்ட்ராங்காவும் ஆக்குது. அது மட்டும் இல்லாம பொறுமைய சொல்லிக் குடுக்குது. டிசிப்ளின் சொல்லிக் குடுக்குது. அண்ட் நம்ம லைஃப கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதோட முக்கியத்துவத்த சொல்லிக் குடுக்குது. நம்ம எப்போ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணி முடிக்கிறோமோ, அப்போ நமக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். அண்ட் நம்மள நம்ம அதிகமா நம்ப ஆரம்பிப்போம். கஷ்டங்கள் மத்தவங்கள பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். ஏன்னா, நமக்கு கஷ்டம் படுறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓவர் டைம் நம்ம டிஃபிகல்டீஸ நம்மள ஒரு நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்காம, அதுதான் நம்மள வழிகாட்டி கொண்டு போகுது. அதுதான் நம்மள ஷேப் பண்ணுது. பெரிய காரியங்களுக்கு அதுதான் நம்மள ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சேலஞ்ச ஒரு தைரியத்தோடையும், ஓப்பன் மைண்டோடையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுவே ஒரு பவர்ஃபுல் வாழ்க்கை பாடமா மாறி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ வைக்கும். உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்போ நான் சொன்ன விஷயங்கள உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க. எப்போலாம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, இத கண்டிப்பா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கே. இது ஒரு சாதாரண இது கிடையாது. ஏன்னா, லைக் நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த புக்க படிச்சீங்க அப்படின்னா, அதுல காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படிங்கிற ஒரு டெர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள நம்ம டிஃப்ரெண்ட்டா பார்க்கறது. ஸோ இந்த கஷ்டங்களையும் கஷ்டமா பார்க்காம, அத நீங்க வேறொரு பார்வையில பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த கான்டென்ட் உங்களோட வாழ்க்கையில உதவியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.